அடுத்தது பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டுக்கு போயிடலாம். சீல்டு கட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 13ல் 128 GB ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது. சீல்டு கட் ஆக்டிவேட். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 37,500 வரும். 1 இயர் வாரண்டி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 சீல்டு கட்டில் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் இருக்குது. நீங்கள் கேட்ட எல்லா கலருமே நம்மக்கிட்ட சீல்டு இருக்குது, சீல்டு கட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு. எல்லாத்துலேயும் ஒரு கலர் எடுத்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நிறையா பேர் கேட்ட கலர்ஸ்லாம் வந்திருக்கு. அதாவது பார்த்துக்கோங்க, எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் கலர் தனித்தனியாக காட்டுறேன். அதாவது நம்மக்கிட்ட வந்து பிளாக், ப்ளூ, ஒயிட், சேஜ், லாவெண்டர் இது எல்லாமே சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் 77,000 வரும். இது பார்த்தீங்கன்னா 76,500 வரும். ஆல்மோஸ்ட் 17ல் இருக்க எல்லா கலருமே நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேட் வந்துருச்சு மக்களே. கிராப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த க்ரீன் லாவெண்டர் கேட்டிருந்தீங்க. திருப்பி நம்ம ஸ்டாக் வந்திருக்கு. இது 2வது வாட்டி தான் இந்த சீல் கட் ஆக்டிவேட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எப்போ வரும்னு தெரியாது. வேணுன்றவங்க கிராப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக வரும். ப்ளூ, பிளாக் அதெல்லாம் ரெகுலராக, ஒயிட் எல்லாமே ரெகுலராக வரக்கூடியது. இந்த சேஜ் அண்ட் லாவெண்டர் பற்றி கொஞ்சம் டிமாண்டு, பட் ஆனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70, இது வந்து 76,500, இது வந்து 77,000 வரும். எல்லாமே வந்து சீல்டு கட் ஆக்டிவேட்டட். இதே இதில் நம்மக்கிட்ட சீல்டுமே அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேட் ஆல்மோஸ்ட் வந்து 1 2 3 4 5 6 7 பீஸ் சீல்டு கட் ஆக்டிவேட் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து 3 பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, ஒரு ப்ளூ, ஒரு க்ரீனு, ஒரு பர்பிள், மொத்தம் வந்து 7 பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து சீல்டு கட் ஆக்டிவேட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் S25ல் ஐஸ் ப்ளூ கலரில் ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB இன்பில்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,500. இன்னைக்கு பில்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77,000 சம்திங் வருது. ஓகேங்களா? இது வந்து நம்ம 57,500 வரும். சாம்சங் S25 ஐஸ் ப்ளூ கலர். அடுத்தது சீல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட சீல்டு வந்து iPhone 13 இருக்குது. ஒரு நிமிஷம். iPhone 13ல் 3 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 42,500 வரும். இன்கேஸ் அதர் கலர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ 40,000. இது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் மட்டும் உங்களுக்கு 42,500 வரும். அடுத்தது வந்து 15 அவைலபிளாக இருக்குது. 49,000 வரும். பிங்க் 2 இருக்குது. பிளாக்கு, க்ரீன் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த வேல இருக்குது. உங்களுக்கு 49,000 வரும். பார்த்துக்கோங்க. 49,000 வரும். பிங்க், பிளாக், க்ரீன். ஓகேங்களா? அடுத்தது 16ல் 3 கலர்ஸ் இருக்குது. 128 ஒன்று இருக்குது, டீல் கலரு. ப்ரைஸ் 59,000 வரும். 256ல் 2 இருக்குது, ப்ளூ, பிங்க்கு. ப்ரைஸ் வந்து 69,000 வரும். அடுத்தது 16 ப்ரோ இருக்குல்ல, 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. 1,20,000 வரும். நேச்சுரல் டைட்டானியம், பிளாக் டைட்டானியம் இருக்குது. 16 ப்ரோ மேக்ஸ் 256. அடுத்தது வந்து 17ல் வந்து சீல்டில் எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? பிளாக்கு, ப்ளூவு, க்ரீனு, லாவெண்டரு, ஒயிட்டு 5 கலருமே சீல்டு அவைலபிளாக இருக்குது. இந்த சேஜ் கலரும் இந்த லாவெண்டர் கலர் மட்டும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 வரும். மிச்சம் எல்லா கலருமே உங்களுக்கு 79,500 வரும். ஓகேங்களா? 79,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ச் நிறையா பேர் போட சொல்லியிருந்தீங்க. வாட்ச் ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியஸு 4 44mm ஜிபிஎஸ் மட்டும்தான். ப்ரைஸ் வந்து 5,000 வரும். டிவைஸ் பாக்ஸ் கேபிள் இருக்குது. அடுத்தது வந்து சீரியஸ் 7ல் வந்து ஜிபிஎஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. செல்லுலாரும் அவைலபிளாக இருக்குது. 45mm. ஜிபிஎஸ் ப்ரைஸ் வந்து 13,000 நைக் எடிஷன். செல்லுலார் ப்ரைஸும் 13,000. ஆனால் ஜிபிஎஸ் ப்ளஸ் செல்லுலார் நார்மல் எடிஷனு. இது வந்து நைக் எடிஷன். ஜிபிஎஸ் மட்டும் உள்ளது நைக் எடிஷன். இது வந்து நார்மல் எடிஷன். ரெண்டுத்தோட ப்ரைஸும் 13,000 வரும். அடுத்தது வந்து SC-ல 2 இருக்குது. ஆப்பிள் ஐவாட்ச் SC2 நிறையா பேர் போட சொல்லியிருந்தீங்க. 8,800 வரும். இதுவுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. SC2 இது வந்து வெறும் ஜிபிஎஸ் தான், செல்லுலார் கிடையாது. ஓகேங்களா? 8,800 வரும். அடுத்தது வந்து சீரியஸ் 8 இருக்குது. சீரியஸ் 8 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 45mm ஜிபிஎஸ் தான். டிஸ்பிளே ஒரு சின்ன ஸ்க்ராட்சு. இதோட ப்ரைஸுமே வந்து 13,000 தான் வரும். 13,000 வரும். இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து ஐவாட்ச் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவில்.
அதனால் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நம்மகிட்ட இருக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த 17 ப்ரோ விட்டம் பாருங்க. ஷோரூமில் டிமாண்டுன்னு சொல்கிற ஸ்டாக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 17 ப்ரோ 256 GB காஸ்மிக் ஆரஞ்ச். ஓகேங்களா, இந்தியன் ஸ்டாக்கு. ஷோரூமில் 1,35,000. நம்மக்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸாக 1,32,000. இன்றைக்கி ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கு. 1,32,000 நான் வந்து உங்களுக்கு 17 ப்ரோ காஸ்மிக் ஆரஞ்ச் 256 GB தரேன். அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. பியூர் ஷீல்டு. ஓகேங்களா, வெளியில் வந்து இந்த கலர் கிடைக்காது. இல்லை டிமாண்ட் கிரியேட் பண்ணால் நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி. இது ரொம்ப வீடியோவில் போட்டிருப்பேன். ஐபேட் மினி சிம் டைப்பு 64 GB புதுசு. இது இன்றைக்கி வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் 45,000 விற்றுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட வெறும் 21,000. நிறையா வீடியோவில் போட்டிருப்பேன். இதுலேயும் ஒரு 2-3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ இல்லை, இன்னொரு கடையில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது நம்மக்கிட்ட ஒரு 2 பீஸ் இருக்குது. இது வந்து ஜிபிஎஸ் செல்லுலாரு யாருமே யூஸ் பண்ணாதது. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸர். பட் ஆனால் சீல் பிரித்து ஆக்டிவேட்லாம் பண்ணிட்டாங்க. வாரண்ட்டி அவுட் ஆஃப் டேட்டு. பட் ஆனால் புதுசு, முற்றிலும் புதுமை. ஓகேங்களா, பழசு கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேபிள்லாம் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேபிள் அடாப்டர் எதுவுமே யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷு. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 21 ரூபா வரும். பட் ஆனால் இது புதுசு தான். ஐபேடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தகன்னு இருக்கும் பாருங்கள். பட் ஆனால் வாரண்ட்டி முடிஞ்சிச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 21 ரூபா வரும். இதுக்கு வந்து லேட்டஸ்ட் 26 அப்டேட் இருக்குது. பென்சில் சப்போர்ட் இருக்குது. சிம் போட்டு நீங்கள் 4G யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புது லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்லேயே அப்டேட் பண்ணியாச்சு, வாட்ஸ்அப்லேயே அப்டேட் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம புது ஷாப்போட லொக்கேஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்மக்கிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது, சிஓடி கிடையாது. ஒன்லி ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். நமக்கு வந்து பக்கத்துலேயே வந்து கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. நைட்டு 8 மணி வரைக்கும் லாஸ்ட் டைம் கொரியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா 8 மணியோட கொரியர் ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து 7 o'clock சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 1 hour இருக்குது. 8 o'clock வரைக்கும் நம்ம கொரியர் போட்டிருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் சென்னையில் இருந்தால் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். அவங்கக்கிட்டே கையில் கொடுத்து கொரியர் போட்டு இங்கேயே பார்சல் போட்டுடலாம் நீங்கள். ஓகேங்களா, தென் வந்து வேறு ஏதாச்சும் புதுசாக வந்தால் நான் சரி ரெகுலர் புதுசாக வந்துச்சுன்னா ரெகுலர் அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன். நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூடியூப்பில் ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுவேன். போட்டால் கூட ஷார்ட்ஸ் அடிக்கடி போடுவேன். லாங் வீடியோ வந்து எடுக்க டைம் இல்லாதனால வாட்ஸ்அப் நீங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு. ஓகேங்களா, அதனால் வந்து மேக்ஸிமம் யூடியூப் வீடியோவோட வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக. டெய்லி இன்றைக்கி இப்போ 10 ஸ்டாக் வந்தால் 10 ஸ்டாக்கும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிவிடுவேன். நம்ம வந்து நம்மகிட்ட லேப்டாப் சர்வீஸ் இருக்குது, ஐஃபோன் சர்வீஸும் இருக்குது. ஓகேங்களா, ஐஃபோன் வந்து A to Z சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் நம்ம அது வீடியோவில் காட்ட முடியல. இப்போ வந்து நம்ம எல்லாமே இங்கே தான் பண்ணுறோம். ஓகேவா, ஓப்பனாக தெரியும் உங்களுக்கு. நம்மகிட்ட டூல்ஸ் இருக்குது, எல்லாமே இங்கே சர்வீஸ் பண்ணிடுவோம். ஆப்பிளோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷோரூமோட நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50% கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ ஷோரூமில் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இப்போது இந்த iPhone 13 Pro Max ஷோரூம் டிஸ்பிளே ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 இருக்குன்னா நம்மக்கிட்ட ஒரு 13,000 14,000 இருக்கும். ஒரிஜினல் நான் சொல்கிறேன், டூப்ளிகேட் நான் சொல்லலை. ஓகே, நான் டூப்ளிகேட் சொல்லலை, ஒரிஜினல் சொல்கிறேன். அது மாதிரி வந்து பேட்டரிலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் கிடைக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஜென்யூன் பார்ட்டுன்னு காட்டாது, யூஸ்டுன்னு காட்டும். ஓகேங்களா, அது ஒரே ஒரு இது நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஷோரூமில் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து அது மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்பீங்க. அதனால நான் சொல்லிடுறேன். இப்போ நான் போகிற எல்லா ஸ்பேருமே வந்து யூஸ்டுன்னு தான் காட்டும், ஆனால் ஒரிஜினல் பட் யூஸ்டு காட்டும். எதனாலும் பார்த்தீங்கன்னா சில இது வந்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து கழட்டி போட்டு தருவேன். சில இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளில் போட்டால் மட்டும்தான் அது ஜென்யூன்னு காட்டும். நம்மக்கிட்ட வந்து ஜென்யூன் தான், ஆனால் யூஸ்டுன்னு காட்டும். அன்னோன் பார்ட்டுன்னு காட்டாது, அன்வெரிஃபைட் காட்டாது. அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. யூஸ்டுன்னு காட்டும், ஒரிஜினல் தான் நம்மக்கிட்டேயும். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் கேமரா கிடைக்கும், பேக் கிளாஸ் கிடைக்கும். இது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரிஜினல் பேக் கிளாஸ் வந்து iPhone 15 இப்போ ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன், நாளைக்கு பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்மக்கிட்ட ஒரிஜினல் பேக் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி எல்லா மாடலுக்கும் நான் வந்து பேக் கிளாஸ் மாற்றி தருவேன். அப் டு iPhone 17 சீரிஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ரெடியாக வேணா வாங்கி கொடுத்துடலாம். எல்லாமே வந்து நீங்கள் ஷோரூமில் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுறதை விட 50% நம்மக்கிட்ட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் ஷோரூமில் வந்து போர்டு சர்வீஸ்லாம் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம போர்டு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட மேக் புக்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஐபேடாக இருந்தாலும் சரி, ஐஃபோன், ஏர்பாட்ஸ் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணலாம். மேக் மினி, ஆப்பிள் டிவி
என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். கம்பேர் டு ஷோரூம் ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன், உங்களுக்கு ஷோரூமை விட நான் கம்மியாக பண்ணி தரேன். ஓகேங்களா? எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பிரதர் தான் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தராரு. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கும். எல்லாருமே இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் ஒரிஜினல் ஸ்பேர் வந்து 1-2 பேர்கிட்ட தான் வரும். நம்ம பிரதர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு ஒரிஜினல் ஸ்பேர். அதனால நான் வந்து கேரண்டிடாக சொல்லுவோம், ஒரிஜினல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்பிக்கை இருந்தால் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட பண்ணிவிட்டு எத்தனை பேருக்கு நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜெர்னியே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லேருந்து தான். நம்ம வந்து ஐஃபோன் சர்வீஸ்லேருந்து தான் நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 500 ஃபோன் வச்சு சர்வீஸ் பண்ணி அதில் நிறையா ஸ்பேருமே நம்ம வச்சுருக்கோம்ப்பா. நிறைய பேர் கடைக்கு வரும்போது பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் சைடில் குமிச்சு வச்சுருப்பேன். அதை விட அதிகமாக இருக்குது ஒன்று கீழே பாக்ஸ்லலாம் நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ண ஃபோன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதனால சொல்கிறேன், நம்மக்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோனுக்கும் மெயினாக ஆப்பிள் தான் நம்ம மெயின். ஓகேங்களா? ஆப்பிளில் எல்லாமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி தரலாம். உங்களுக்கு வந்து ஷோரூமில் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிற ஃபோன் வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நம்ம கஸ்டமர் ஒரு ஐஃபோன் 15 வந்து வாங்கியிருந்தார் நம்மக்கிட்ட தான் மே மந்த்து. அவங்களுக்கு ஆப்பிளில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்வீஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் இப்போ கையில் இல்லை, அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டென்ட் இருந்துச்சுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 60,000 கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்காங்க, சடனாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டெட் ஆயிடுச்சு. கொண்டு போய் வாரண்டி கிளைம் கொடுக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சு, அதனால் வந்து இந்த ஃபோன் கிளைம் ஆகாது, ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபோன் நம்ம தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், போர்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷார்ட் ஆயிடுச்சு, அது ரெடி பண்ணிடலாம். ஒரு 1 or 2 days டைமிங் கேட்டிருக்கோம், முடிச்சு தரேன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி வந்து ஷோரூமில் முடிக்க முடியாத எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி தந்துடலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோனை 2 துண்டாக உடச்சி கொடுத்தா கூட அதுக்கான நம்மக்கிட்ட ஆள் இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சிப் லெவல், அதாவது உங்கள் ஃபோன் வந்து 2 துண்டு, அதாவது போர்டு சொல்லுவாங்க, போர்டு காட்டுற பாருங்க. இது வந்து ஐஃபோன் 15 ப்ரோ போர்டு. ஓகேங்களா? இது வந்து 2 துண்டாக உடச்சி வந்திருக்கு. இது நம்ம ரெடி பண்ணி இப்போ டேட்டா எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து ரெடி பண்ண போர்டு, இதுக்குள்ள முன்னாடி உள்ள போர்டு குப்பையாயிருச்சு. இது ஆக்சுவலி வந்து 2 துண்டாக உடஞ்சிருச்சு. 2 துண்டு மீன்ஸ் இது அப்படியே நடுவில் ஃபோன் இப்படி உடஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அது மாதிரி உடஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினானது வந்து நேண்டு, சிபியூ அதெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோன்னா புது போர்டில் எடுத்து வச்சு, அதாவது இது வந்து பழைய போர்டு, இது வேற ஒரு போர்டு, இது ஐக்ளோட் போர்டு. பழைய போர்டு அந்த உடஞ்ச போர்டில் இருக்க மெயினான ஸ்பேர்ஸ்லாம் நம்ம இதில் மாற்றி நம்ம அந்த போர்டுக்கு அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி உங்கள் ஃபோன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்க ஃபோன் கூட உடஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ரீகவர் பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் 70% ரீகவர் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு, 70% சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து அந்த மெயினான ஐசிலாம் ப்ரோக் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓல்டு போர்ட்லேருந்து எடுத்து நியூ போர்டில் ஸ்வாப் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இன்கேஸ் அந்த மெயினாக நீங்கள் எடுத்து வந்து காமிச்சாலே தெரியும் அந்த போர்டு ரெடி பண்ண முடிஞ்சுமா முடியாதுன்னு. அது மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இருந்துச்சுன்னா, இம்பார்ட்டண்ட்டான டேட்டா கண்டிப்பாக வந்து 70% ரீகவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஓகேங்களா? மிச்சம் 30% வந்து அந்த ப்ரோக்கன் வந்து இது ஹெவி டேமேஜ், அந்த டேட்டா இருக்க ஐசி ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட் தான், பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பண்ணணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்து எல்லாமே A to Z ஐஃபோனில் வந்து நம்ம A to Z சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? முடியாட்டி கூட நம்ம வந்து எப்படியாச்சும் உங்களை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்ததில்ல, 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 99% எல்லாம் சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நான் ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், சாரி. நான் இது தனியாக வீடியோ போடலாம் நினச்சேன், பட் ஆனால் இந்த வீடியோவில் எதுவும் அப்படியே ஒரு ஃப்ளூவாக போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை, see you.